லிட்டரலி என்ன ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணுவானான்னு கேட்டா, எனக்கே என் மேல நம்பிக்கை ஃபர்ஸ்ட்டு இருக்காது. என்னன்னா, எனக்கு என்ன லிட்டரலி ஆசை இருக்குன்னா, படிப்பு ஒழுங்கா படிக்க மாட்டேன். ஐ அம் நாட் அதனால தானே பெரிய ஸ்டார் ஆனீங்க. ஐயய்யோ! படிப்பு ஒழுங்கா வராது. ஸோ படிப்பு வராதனால வீட்லலாம் எப்படின்னா, எனக்கு ஒரு அடிபட்டுச்சு எனக்கு காலையில. வென் ஐ வாஸ் 6த் டூ 7 இருக்கும். ஓகே. ஒரு 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ் நான் வீட்ல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த டைம்ல எங்களோட சொந்தக்காரங்க, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிளா இருந்தேன். இவன் கூட சேராத. ஆ. இவன் கூட சேர்ந்தா நீ உருப்பட மாட்ட. ம். இவன் வந்து பாத்தியா, இது மாரி ஸ்கூல் படிக்கலன்னா இப்படிதான் இருக்க முடியும் உன்னால. ஆ இவன் கூட ஃப்ரெண்டா இருக்காத. ஸோ யாராவது என் கூட சொந்தக்கார பசங்களே பேசினா கூட, இவன் படிக்காத பையன் தானே. 2 இயர்ஸ் ஸ்கூலுக்கே போறல. இந்த மாதிரி. அப்பல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு போனா தான் யூ ஆர் த குட் ஒன். ஆ. நீங்க நல்லா படிக்கிறீங்களோ, படிக்கலையோ மேட்டர் கிடையாது. யூ ஹேவ் டு அட்டெண்ட் த கிளாஸ், அட்டெண்ட் த ஸ்கூல். தட்ஸ் இட். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நானு. ஸ்ட்ரிக்ட்டான கம்பெனியா ஆமா. இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சரவுண்டிங்ல தான் நான் வளர்ந்தேன். ஸ்கூல் படிக்கும்போதும் ரொம்ப அராத்து நானு. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல எங்க அம்மா போனாங்கன்னா, ரொம்ப தலை குனிஞ்சுட்டே இருப்பாங்க. "என்னங்க உங்க பையன், அவனும் படிக்க மாட்டேன்றான், படிக்க வரவங்களையும் கெடுக்குறான்ன" மாரி ஒரு எங்க போனாலுமே எங்க அம்மாக்கு எப்படி இருக்கும்னா, இவன் இவன் ஏன் இப்படி இருக்கான்ற ஒரு இதுலயே இருக்கும். இன்னும் இந்த நான் ஹர்ட் ஆகி நான் அடிபட்டு நான் இருக்கும்போது, இன்னும் எங்க அப்பா இல்ல. அம்மாக்கு ரொம்ப ஷி காட் வீக். இவன் என்னதான் லைஃப்ல ஆகுவான்? படிப்பும் நிப்பாட்டிட்டான், படிப்பும் நின்றுச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணுவான்னும்போது, எங்க அப்பா ரொம்ப எப்பயுமே சப்போர்ட். எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே ஹி வில் கிவ் வேர்ட்ஸ். பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, "இவன் லைஃப்ல ஏதோ ஒண்ணு பண்றானோ இல்லையோ, இவன நல்லா இருப்பான். அது என்கிட்ட என்ன நம்பு" அப்படின்னாரு. அங்க ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆமா. ஆச்சுங்களா? அப்பதான் அப்பா சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம், "உனக்கு என்ன வருமோ அத பண்ணு" அப்படின்னாரு. நமக்கு ஸ்கூல் வராது. அப்ப என்ன பண்ணலாம்? டான்ஸ் கிளாஸ் போலாம். நம்ம அது பண்ணலாம், இது பண்ணலாம். நம்ம டான்ஸ் வந்து கிளாஸ் ஆக்டிங் பண்ணலாம். போயிட்டு ஸ்டார்ட் சின்ன பண்ணிட்டீங்க. வயசுல இருந்தே நான் சின்ன சின்ன சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். சூப்பர் ஃபைன்னு ஒரு சீரியல் சுட்டி டிவில வரும். ஆமாமாமாமா. அதுல நான் பண்ணியிருக்கேன். ஆஹா. ஷாலாலா சூப்பர் ஃபைன் வந்துட்டு பாட்டெல்லாம் வரும். ரைட், ரைட், ரைட். அதுல நான் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறம் அதுக்கப்புறமும் ஒரு 2 இயர்ஸ் எனக்கு எந்த சான்ஸுமே வரல. அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு 6த், 7த்ல இருந்து ஒரு 11த், 12த் வரைக்குமே அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன சேனல்ல ஒரு ஆங்கரிங் கிளாஸ் போனேன். ஸோ எங்க இப்படியே இது போச்சு. ஊர்ல? ஊர்ல இல்ல, இங்கே தான். சென்னையில. தமிழன் டிவின்னு ஒரு சேனலு. தமிழன் தமிழன் டிவில நான் வந்து ஆங்கரிங் கிளாஸ் போறேன். அங்கேயே நான் நல்லா கொஞ்சம் ஏதோ பெட்டரா பண்ணிட்டேன்றதுக்காக ஒரு ஷோ குடுத்தாங்க. ஒரு டான்ஸ் ஷோ. அங்க ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஜர்னி ஆரம்பிக்குது. எப்போ எங்க அம்மா ஹோப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு டைம்ல ஒரு 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 10, 15 சேனல்ல நான் ஒண்ணா ஒர்க் பண்ணி, ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு இடத்துல நான் போய் நிக்கும்போது, ஒரு 10 பேர் அவங்களுக்கே தெரியாம எங்க அம்மா கிட்ட, எங்க அப்பா கிட்ட எல்லார்ட்டயும் வந்து நான் பையன பார்த்துருக்கேன். புதிய பார்த்துருக்கேன். அங்க பார்த்துருக்கேன், இங்க பார்த்துருக்கேன், இங்க பார்த்துருக்கேன்.